ஏப்ரல் 30 கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமி நடத்தும் நீட் 2023 இலவச மாதிரி தேர்வு. ரெஜிஸ்டர் பிஃபோர் April 27th. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய தலைமுடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரணும் அப்படின்னா இந்த ஒரு தண்ணி போதும். இதோட என்னென்ன விஷயங்கள் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா தலைமுடிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாகவே நமக்கு தலைமுடி வளரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதிகமான பேர் ஹேர் பேக் போடுவோம், நிறைய விதவிதமான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய எண்ணெய்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு எந்த ஒரு ஹேர் பேக்கும் சொல்ல போறது கிடையாது. ஒரு தண்ணியை பயன்படுத்தி நீங்க எப்படி முடியை வந்துட்டு சூப்பராக வளர்க்கலாம் அப்படின்றது தான் சொல்ல போறேன். ஸோ எஸ், அப்படி என்னடா தண்ணி, என்ன தண்ணி, அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலையில ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கு. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய முடியில் உள்ள அரிப்புகளை சரி செஞ்சிடும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கேல்ப் இட்ச்னஸ்க்கு இதை ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுடைய ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த பிரியாணி இலையிலிருந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம எடுக்க போகிறது என்னன்னா கொய்யா இலை. ஸோ கொய்யா இலையுமே முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம முடியை வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமா பொடுகு வராம பார்த்துக்கும். அடுத்ததான் நம்ம எடுத்துக்க போறது அரிசி. அந்த அரிசியில பச்சை அரிசியை தவிர்த்துட்டு மற்ற எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க. இந்த அரிசி அப்படின்றதுல ஸ்டார்ச் மூலக்கூறுகள் அதிகமா இருக்கிறதுனால தலைமுடியை நீளமா வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு குழி கரண்டி மாதிரி எடுத்து அதுல ஒரு 4 கரண்டி அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதுல பிரியாணி இலை, கொய்யா இலை ரெண்டையுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணியில நல்லா மூழ்கிறபடியா நிறைய ஊத்திக்கோங்க. ஊத்தி அதை நல்லா ஊற வைக்கணும். அடுத்ததா அதை எடுத்து அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். பிறகு அதை எடுத்து வடிகட்டி தனியா ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து தனியா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்துருக்கணும். இந்த தண்ணியை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த கொய்யா மற்றும் பிரியாணி இலையை சேர்த்து தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியோட இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்க ஹேர் பூஸ்டர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ தலைக்கு நீங்க எப்போ எப்படி குளிப்பீங்களோ அதே மாதிரி குளிச்சுக்கோங்க. ஷாம்பு அல்லது சீக்கக்கா கூட நீங்க போட்டு குளிச்சுக்கலாம். அடுத்ததா தலையில தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுடைய முடியை. இதுக்கப்புறமா இந்த ஹேர் பூஸ்டர் இருக்கு இல்லையா, நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்கிற தண்ணி, அதை உங்க தலையில போட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் மாதிரி மசாஜ் பண்ணிட்டு அதே தண்ணியால தலையை அலசிடுங்க. முக்கியமான விஷயம், இந்த தண்ணியால தலையை அலசினதுக்கு அப்புறமா வேற எந்த தண்ணியும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அலசின தண்ணியோட அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் முடியை துவட்டி எப்போதும் போல காய வச்சிடுங்க. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேற ஒரு பியூட்டிஃபுல்லான பியூட்டி டிப்போட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். வீடியோ உங்களை வந்து சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 30 கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமி நடத்தும் நீட் 2023 இலவச மாதிரி தேர்வு. ரெஜிஸ்டர் பிஃபோர் April 27th. பொம்பளைங்கள 95 பேர் வச்சா ஏங்க எதனால எங்களை அடிக்கிறீங்க செய்யறீங்க அப்படின்னு நான் கேட்க பேசினேன்னா ஒன்று முயற்சி பண்ணுவான். எனக்கு கண்ட இப்படி மயத்தை பிடிச்சேன்னா வேறையே நடக்கும். நம்ம அவ்வளோதான் இழுத்தே அடிக்கிறாங்க. கட்டக்கடத்தினே தெரியல அப்படின்னா ஆட்டாப்பா நான் கட்டக்கடத்தினேன். லாரியில் ஏறிட்டோம். அப்புறமே இழுத்துட்டு போய் லாரி ஏரி இருக்குது, அந்த ஏரியிலே எடுத்தா போய் எங்களை இழுத்துட்டு போய் எண்ணெய் இழுத்துட்டு போய் பாடிக்கு புலாசரம் கற்பழி சொன்னேன். ஒரே பொம்பளை தகுதாவது புடவை அவுக்குற. என் நாத்துக்கு உன்னை தொடக்கத்தில் அடித்தாங்க, நீ அது மாதிரி நீ அவங்க புடவை அவுக்கணும். இதில் ஒரு அடி விட்டாங்க, அந்த கோல் வச்சுருந்தாங்க கையில். இப்படி மிருக நாய் மாதிரி அடிக்கிறாங்க. நத்தம் சொட்டுன்னு ஓடுது. அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போய் அளவும் முடியாது, சத்தமாகவும் பேச முடியாது. எந்த நவாரணையும் கிடைக்கல. மோளை என் மகனும் அடிச்சு இழுத்துக்கிட்டு என் மகன் செத்து போயிட்டான்.